ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டேஸ்டான அசோகா அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற எல்லா பொருளையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு பாசிப்பருப்புலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பருப்பு ஒரு 2 முறை கழுவிக்கோங்க. பாசிப்பருப்பை கழுவினதுக்கப்புறமா 1/2 கப் அளவு பாசிப்பருப்புக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 3 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் தன்னால் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இது நல்லா ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சூடுபடுத்திக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 10 பாதாமை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பாதாமுக்கு பதிலாக 10 முந்திரி நல்லா 2 உடைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இந்த பாதாமை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இந்த பாதாமை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அதே நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இது கரிஞ்சு போயிடாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கோதுமை மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இதை உடனே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. 1/2 கப் அளவு பாசிப்பருப்புக்கு 1 கப் அளவு சர்க்கரைங்கிறது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா 1/4 கப் சேர்த்துக்கோங்க. 1 கப் சர்க்கரைக்கு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு கம்பி பதம்லாம் எதுவும் கிடையாது. இந்த சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ நம்மளுக்கு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம இப்போது ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பை சேர்த்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி கையெடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போது தான் நம்மளுக்கு கட்டி இல்லாமல் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் மாற்றிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. 4 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா கோதுமை மாவு, அதை இதில் சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு கேசரி கலரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். கலர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். கலர் வேண்டான்னா விட்டுருங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இதுக்கு மொத்தமாக நம்மளுக்கு ஒரு 1/4 கப் அளவு நெய் தேவைப்படும். நெய்யை இடையில சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நம்ம நெய் எல்லாமே சேர்த்தாச்சு. நம்மளுக்கு அல்வா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டாமல் எல்லாமே ஒன்று திரண்டு வந்துடணும். இதுதான் பக்குவம். இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே ஒட்டாமல் எல்லாமே ஒரே இடத்துல திரண்டு வரணும். இதுதான் அல்வாவோட பதம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான அசோகா அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.